Hi friends, welcome to Sugi kitchen. இன்னைக்கு நம்ம வீட்ல வேஸ்டா தூக்கி போடுற மூடியை எப்படி ஆர்கனைஸ்டரா பயன்படுத்தலாம் அப்படி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நம்மளோட கிச்சனுக்கு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம வீட்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் ரொம்ப வேகமா காத்தடிக்கும் போது டமார் டமார்னு அடிச்சிட்டே இருக்கும். இத தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புஷ் வச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இது எல்லா வீட்லயும் எல்லா கதவுலயும் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இது இல்லாம இருந்தது அப்படின்னா காத்து வேகமா அடிக்கும்போது உடனே கதவை போய் பிடிக்கணும். டமார்னு அடிக்கும்போது அது கேட்கறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஜன்னலுமே அந்த மாதிரி தான். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுடர் டப்பாவோட மூடி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம இதுல ஒட்ட போறோம். இதோட பேக் சைட்ல கம் போட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. நல்லா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நச்சுன்னு பிடிச்சிக்கும். இது காயறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நமக்கு காத்து எவ்வளவு வேகமா அடிச்சாலும் கதவு வேகமா போய் செவர்ல அடிக்காது. செவர்ல நம்ம மூடி வச்சு ஒட்டி வச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த மூடியில தான் தட்டும். அதனால செவர்ல அடிக்காததுனால நமக்கு அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்க வேண்டாம். இந்த மெத்தட் நம்ம கதவுக்கு மட்டும் கிடையாது, ஜன்னலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா, நம்ம பீரோல இல்ல கபோர்ட்ல இருக்கிற அந்த டோர் திறக்க முடியாத அளவில் இருக்கும். ஸோ இப்போ இதுல இருக்கிற இந்த டிராவுமே நம்ம திறக்க முடியாது. இப்படி ஏதாவது டிரா இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி மூடிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கான பிடி அதுல வைக்கல, ஏதாவது கைப்பிடி கொடுத்திருந்தா தான் நம்ம அதை இழுத்து திறக்க முடியும். வெளிப்பக்கமா இருக்கிற டிரா அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் மூடி ஒட்டி வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இது பீரோ அப்படிங்கிறதுனால இந்த கம்ஃபர்ட் மூடி ஒட்டினா பீரோவை பூட்ட முடியாது. அதனால நான் சின்ன மூடி எடுத்துக்கிறேன். இதை இதுல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்ப மூடி நல்லாவே காஞ்சிடுச்சு. இழுத்து பார்ப்போம். இழுக்க வருது, ஆனா அந்த மூடி தாங்காது. ஏன்னா இந்த பழையோட வெயிட்டே ஒரு 25 கிலோ இருக்கு. அதாவது அந்த டிராயரோட வெயிட் மட்டுமே அவ்வளோ தூரம் இருக்கு. அந்த பழைய காலத்து பலகை அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதை இழுக்கிறதுக்கு இந்த மூடி பத்தாது. நம்ம ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா பிச்சுக்கிட்டு வந்துடுது. ஃப்ளைவுட் மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற டோருக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இதுக்கு நம்ம மூடியை ஒட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம இழுத்தோம் அப்படின்னா சூப்பராக அந்த டிராவை திறந்துக்கலாம். ஆனால் இந்த பலகை ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒர்க் ஆகலை. இப்படி ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மூடியை உள்ள நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிராயரில் உள்ள பூட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பூட்டுலேயே நம்ம இந்த கயிறை போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். உள்ள அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, பிளைனாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மூடியை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதை சுற்றி இந்த ரோப்பை போட்டு வச்சுக்கோங்க. இதனால எந்த இடைவெளியும் இருக்காது, உள்ள பூச்சி எதுவும் போகாது, நல்லாவே க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இது இழுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை இழுத்துடலாம். அந்த டோரை திறக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக திறந்துட்டு ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூடியில் ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐடியா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வாட்டர் கேன் மூடி நிறைய வரும். இந்த வாட்டர் கேன் மூடியை நான் ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ஏற்கனவே ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூடியை வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற பகுதியில் முக்கோணம் மாதிரி கட் பண்ணி அதை ஒரு ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. கடையில் இதுக்காக நம்ம பைசா கொடுத்து வாங்க வேண்டாம். இது நம்மளே ரெடி பண்ணியிருக்கிற ஹூக்கு. நான் இதை டோருக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்கிறேன். 2 தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் மாஸ்க்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இப்படி எத்தனை வேணாலும் நம்ம ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். வாட்டர் கேன் மூடி நமக்கு டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஐடியா, நம்ம வாஷ் பேஷன் பக்கத்துலையோ இல்லை பாத்ரூம்லையோ சோப்பு வைக்கிறதுக்கான சோப்பு பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் சோப்பு பாக்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது அங்கே சோப்பு பாக்ஸ்லாம் இருக்காது. அந்த செல்ஃபில் அப்படியே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் மூடி ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே சோப்பு வச்சுக்கோங்க. சோப்பும் பத்திரமா இருக்கும், அதில் உள்ள தண்ணியும் கீழே நல்லா வடிஞ்சிரும். அடுத்த ஐடியா, கிச்சனுக்கு தேவையான ஒரு சின்ன ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் இது சின்ன பாக்ஸாக இருக்குது, அதனால நான் இந்த பிளாஸ்டிக் டப்பால் செய்யலான்னு இருக்கிறேன். பெரிய அட்டை பாக்ஸாக இருந்தது அப்படின்னா பெருசு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நமக்கு சின்ன சின்ன மூடிகள் நிறைய இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இந்த மூடியோட அடிப்பகுதியில் கம் போட்டுக்கலாம். இதை நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பால ஒட்டி வைக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு 8 வரைக்கும் ஒட்டலாம். ஒரே மாதிரி மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை முட்டை வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டராக தான் பயன்படுத்த போகிறோம். முட்டை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். முட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம வைக்கும்போது அது உடஞ்சி போகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருக்குல்ல, பழைய தூக்கி போடுற ஒரு பாக்ஸு. அதில் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிற மூடி இதெல்லாம் ஒட்டி வச்சு அந்த மூடிக்கு மேலே நம்ம அழகாக வச்சுக்கலாம். ரொம்ப பத்திரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பதிலாக இந்த மாதிரி வட்டமாக இருக்கிற மூடி கிடைச்சது அப்படின்னா அதில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வட்டமான மூடியில நிறைய வைக்க முடியும். சுற்றி சுற்றி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்காது. நம்ம தூக்கிட்டு இன்னொரு பக்கம் போகும்போது கீழே சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போதும் முட்டை எதுவுமே டேமேஜ் ஆகாது, அப்படியே பத்திரமா இருக்கும். முட்டையை எப்பவும் அந்த கூம்பு பகுதி கீழே பார்த்து இருக்கிற மாதிரி வைங்க, அப்பதான் அது சீக்கிரம் கெட்டு போகாது.
அடுத்த ஐடியா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஷர்ட்டு சாரீஸ் வாங்குற பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம அதிகமாக நம்மளோட மேக்கப் ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அல்லது கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை நான் கிச்சனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இதோட அடிப்பகுதி நம்ம அப்படியே கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அப்புறம் தண்ணி இதெல்லாம் படுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு ஒரு புஷ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்படி ஒரே அளவில் இருக்கிற 4 மூடிகள் எடுத்துக்கோங்க. 4 இல்லை 6 எடுத்துக்கிட்டாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கம் போட்டு அதை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் 4 மூடிகளை புஷ் மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இது ட்ராலி மாதிரி இருக்குது. அங்கங்கே நகர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது கூட இதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். கீழேயும் தண்ணி எண்ணெய் எதுவுமே படாது. இதுக்கு மேலே நம்ம நார்மலாக வெயிட்டாக வைக்கிற பொருட்களை வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மக்கிட்ட கம்ஃபர்ட் பாட்டில் மூடி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எந்த மூடினாலும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கலாம். அதில் பஞ்சு இருந்தது அப்படின்னா பஞ்சு எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பஞ்சு இல்லாததுனால நான் சாஃப்டான துணியையே சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடிக்குள்ளே வைக்க போகிறோம். நான் வந்து எந்த எஃபோர்ட்டும் எடுக்கலை. சும்மா இதை வந்து மூடியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது மூடியில் நல்லாவே மாட்டிக்கிச்சு. வெளியே எடுக்கிறதுக்கும் வரல. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு சூப்பரான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம கீழே வைக்கிறதுமே ஈஸி. ஏன்னா பின்னாடி அந்த மூடி இருக்கிறதுனால அப்படியே நம்ம வச்சுக்கலாம். கீழே அந்த துணியில் வந்து எந்த டஸ்ட்டும் படாது. இல்லை இது வந்து பிளைனாக இருக்குது, இதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சின்ன துணி எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்படியே அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்குது. இதையும் நம்ம கீழே வைக்கிறது ஈஸி. அப்படியே நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பவுடர் போடுறதுக்காக தான். பவுடர் நம்ம கையில் தட்டி ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா ஈவனாக ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகாது. அது பார்க்குறதுக்கே திட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பவுடர் கையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு நம்ம ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்குவோம். சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி துணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் நிறையவே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்போம். இந்த மாதிரி மூடி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மூடி சில நேரங்களில் இந்த பாட்டிலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி என்கிட்ட 2 மூடி இருக்குது. இந்த பாட்டிலில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலே நான் கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 1/2 கிலோ வரைக்கும் இதில் தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். இந்த மூடி இதுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஏதோ புதுசாக வாங்கின கண்டெய்னர் மாதிரி இருக்குது. இதில் பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மூடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூடிகள் உங்ககிட்ட தனியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலே கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய கண்டெய்னர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக தூக்கி போடுற மூடிகளை வச்சு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.